வணக்கங்க. நம்ம இன்றைக்கி அறுசுவை அரிசியில் ஆப்பிள் மில்க் ஷேக்கு எப்படி செய்கிறதுன்ட்டு தான் பார்க்க போகிறோங்க. இது சுலபமாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். வீடியோ உள்ளர போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்பிள் மில்க் ஷேக் பண்ணுறதுக்காக நான் 3 ஆப்பிள் எடுத்திருக்கேங்க. கூடவே ஒரு செவ்வாழையும் நான் எடுத்திருக்கேன். நம்ம முதல்ல மில்க் ஷேக் பண்ணுறதுக்காக ஆப்பிளோட மேல் தோலை நீக்கி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு மேல் தோல் வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் எங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் நாங்கள் மேல் தோல் நீக்கிட்டு தான் ஆப்பிளில் பயன்படுத்துகிறோம். உங்களுக்கு அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் மேல் தோலோடையும் நீங்கள் வச்சு பயன்படுத்திக்கலாங்க. இது 3 ஆப்பிளையும் நான் இதே மாதிரி மேல் தோலை மட்டும் நீக்கி எடுத்துக்கிறேன். பாருங்கள், மேல் தோல் நீக்கி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இது உள்ளே இருக்கிற கொட்டையோடு போட்டு அடிச்சிட வேணாம். மேலே அப்படியே எடுத்துட்டு நீங்கள் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். ஆப்பிளோட நம்ம செவ்வாழையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல கனிஞ்ச வாழைப்பழமாக இருக்கணும். ரொம்ப நல்லா கனிஞ்சிருக்கணும். கொஞ்சம் காயாக இருந்தாலும் இந்த மில்க் ஷேக் நல்லா இருக்காது. அதனால் நல்ல கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. கூடவே நீங்கள் செவ்வாழை பழம் எடுத்துட்டிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் நான் செவ்வாழைவாக எடுத்துருக்கேங்க. இது கூட ஒரு ஸ்கூப் அளவுக்கு ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். இது வீட்லேயே ரெடி பண்ண சுகர் இல்லாத ஐஸ்கிரீமு. உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னா செவ்வாழையை தாண்டி கொஞ்சம் தேன் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா தேனும் இல்லாமல் கூட நீங்கள் இதை அரைச்சிக்கலாங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஆப்பிளும் வாழைப்பழமும் நல்லா ஒன்று சேர அரைச்சதுக்கப்புறம் இதில் பால் சேர்த்திக்கலாங்க. காய்ச்சி ஆற வச்சு ஐஸாக சில்லுன்னு இருக்கிற பால் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஆப்பிள் மில்க் ஷேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. இதில் நம்ம சர்க்கரையும் பயன்படுத்தலை. ஆனால் ஐஸ்கிரீம் போட்டிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குகிற ஐஸ்கிரீமாக இருந்தால் சர்க்கரை இருக்கும். நான் சர்க்கரை இல்லாமல் தான் ஐஸ்கிரீம் வச்சுருந்தேன். அது போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பால் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள் அந்த பால் கூட பயன்படுத்திக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். இதை சர்வ் பண்ணும் போது ஆப்பிள் ஷேக்கோட கொஞ்சம் ஐஸ்கிரீமும் மேலே கொஞ்சம் தேனும் சேர்த்து கொடுங்க. சூப்பராக இருக்கும். இந்த செவ்வாழை சேர்த்துறதுனால உங்களுக்கு உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட ரொம்ப நல்லாவும் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் செவ்வாழை சேர்த்து அரைச்சிருக்கேங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஆப்பிள் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.